அண்மைச் செய்தி. கவின் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி காவல் ஆய்வாளர் சரவணனை காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜ் வழங்க கேட்கலாம். நாகராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. கடந்த ஜூலை மாதம் 20ஆம் தேதி மென்பொருள் பொறியாளர் கவின் கொலை வழக்கு தொடர்பாக சுர்ஜித் என்பவர் கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் மாற்று சமூகத்து பெண்ணை கவின் காதலித்ததால் அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணின் சகோதரரான சுர்ஜித் இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட தெரிய வந்தது. அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் அவர் தந்தை உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் அவர் வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த இருவர் கைது செய்யப்பட்ட நிலையில் இருவரும் நீதி காவல்துறை விசாரணை நடத்தி அதனைத் தொடர்ந்து வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்ட பிறகு சிபிசிஐடி விசாரணை எடுப்பதற்காக நீதிமன்றத்தில் கடந்த 6ஆம் தேதி மனு தாக்கல் செய்தது. 7ஆம் தேதி விசாரணைக்கு வழக்கு வந்தது. ஆனால் அந்த வழக்கை 11ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்தி வைத்து உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலை முதல் பரபரப்பாக தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தார்கள். அதாவது இங்கிருந்து இவர்களை அனுமதி கிடைக்குமா என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது சிபிசிஐடி விசாரணைக்கு. இந்த நிலையில் காலை நடந்த வழக்கு விசாரணை மாலைக்கு ஒட்டி நீதிபதி அறிவித்திருந்தார். பின்னர் தற்போது நடந்த விசாரணையில் 2 நாட்கள் நீதிமன்ற காவலுக்கு, அதாவது கைது செய்யப்பட்ட சுர்ஜித் மற்றும் அவரது தந்தை உதவி காவல் ஆய்வாளர் சரவணன் இருவரையும் 2 நாட்கள் நீதிமன்ற, அதாவது சிபிசிஐடி போலீசார் விசாரணை கூட்டு அழைத்து செல்லலாம். பின்னர் 13ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என தீண்டாமை தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திருமதி ஹேமா அவர்கள் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.